ஹலோ மக்களே 623வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்னு பார்த்தா அந்த லெபார்ட்டரியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சம்பவமாக நடந்துகிட்டு இருக்கு. கின்னிமோன் கூட பெர்மோனஸ்கி ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. அப்பா மகனும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்க. பைரட்ஸ் ஒரு வழியை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நல்லபடியாக சாப்பிடு மகனே, இவங்களை நம்ம நம்பலாம், இனிமேல் நம்ம எதுக்கு கவலைப்பட தேவையில்லை, நம்மளை இவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைப்போன்னு சொல்கிறான் ஒரு பக்கம் கின்னிமோன். நம்ம வாழணும் மோமோனோஸ்கின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதில் ஒரு பக்கம் லூஃபி வரான். டேய், ஏதோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வைக்க வரப்போகுதுடா, ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஒரு பார்ட்டியை முடிச்சு கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு லூஃபி கொண்டாடுறான். சொன்னோன்னே ரஃபர்களாக செதறதான். ஆனால் எல்லாரும் என்ஜாய் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் ட்ரஃபலகர்லாம் ஸ்மோக்கர் உட்காந்து ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், நான் என்னைக்கு பைரட்டுக்கு பண்ண சத்தியத்தை நான் அப்படியும் கடைபிடிக்க மாட்டேன், அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ நினைச்சிருந்தா என்னை கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் நீ கொல்லாம நீ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் முகிவரட்ட இருந்து உனக்கு ஏதோ ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கி அப்படி சொல்லி கேட்கறான். எனது முகிவரட்ட நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தானா? டே, அவன் தான்டா ஏன்ட்ட இருந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை பழசை யோசிச்சு பாக்குறான். சரிடா, எந்த எம்பரர் நீ அடிக்கணும்னு சொல்லிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டிருப்பான். எம்பரர் நேம் கிங் ஆஃப் த பீஸ்ட் கைடோன்னு சொல்றான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் உடனே சாங்ஸ் அடிக்க வேண்டாம் அப்படித்தானே? அப்ப ஓகே தான்டா. ஆனா நான் ஆல்ரெடி 4 பேரையும் அடிக்க பிளான் பண்ணிட்டேன்னு சொல்றான். அவன் என்னது 4 பேரையும் அடிக்க பிளான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முழிக்கிறான் ஒரு பக்கம் ட்ரப்லகர்லா. நீ அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றாடா. அவங்க எல்லாம் எம்பரர் ஆஃப் த சீடா. ஒயிட் பிரெட் இருக்கையில ஏகப்பட்ட டெரிட்டோரியை கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் கைடோ ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர்டா, அவருக்கு ஈக்குவல் எவனுமே கிடையாதுன்னு சொல்றான். எனது கிரியேச்சரா? அப்ப அவங்க ஹியூமனே கிடையாதுன்னு சொல்லிட்டு நாமி செதறுதா. டே, நம்ம எல்லாம் ஒர்க்க ஒன்னா பண்ணா மட்டும் தான்டா கைடோவை கொல்ல முடியும். அது சக்சஸுக்கு சான்ஸ் தான் இருக்க தவிர அது கம்மியா தான் இருக்குன்னு சொல்றான். லூஃபி, இந்த சூசைட் மிஷனுக்கு நம்ம போக வேண்டாம்டா, நம்ம கதை முடிஞ்சிருன்னு சொல்றா ஒரு பக்கம் நாமி. அதான் பிராங்கி உடம்புல இருக்க நாமி. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நம்ம காலத்துல இறங்கி ஆட்டத்தை காமிச்சிரும்னு சொல்லிட்டு லூஃபியின் டீமை போட்டு கிளம்பி இருக்கான். உடனே இப்ப லா சொல்றான், நான் சில ரீசனுக்காண்டி தான் இப்போ அந்த சீசரை கொல்லாம வச்சிருக்கேன், ஸ்மோக்கர்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. இப்போ நான் அடுத்து யோசிக்கிறது அடுத்து என்ன வரப்போதோ அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த முகிவர வேற எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல. ஆனா பண்ணிடுவேன் நினைக்கன்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் நடந்து போய்கிட்டே இருக்கான். இங்கே என்ன பார்த்தா ஜிவை சோல்ஜர்ஸ் பசங்க ரிசர்ச்சர்ஸ்லாம் பார்ட்டியை கொண்டாடிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. லூஃபியை சாப்பிட்டு பந்து மாதிரி ஆயிட்டான். மோக்கா, நீ நல்லா ஆயிட்டான்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் கேட்கறாங்க. ப்ரூக்கு நம்மளும் பாட்டா பாடி கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். எங்க போனாலும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தானுங்க. ஒரு பக்கம் ட்ரஃபலகர்லாம் அங்கிருந்து நடந்து வரான். சீசர் பக்கத்துலயும் பேபி ஃபை பக்கத்துலயும் பஃபலோ பக்கத்துலயும் வரான். லான்னு சொல்லிட்டு பேபி ஃபை பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா அந்த சேடு கப்பலை தான் காட்டுறாங்க. டே, இது எல்லாமே தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஸ்மோக்கர் சொல்லிட்டு இருக்கான், டே கைஸ், நீங்க தான் அந்த டேங்கரை எடுத்துட்டு போவீங்கன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு லூஃபிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். டே, சோப்பருக்கும் நாமியும் அந்த பசங்க மேல ரொம்ப ஒரு ஈர்ப்பாயிருச்சுடா. அதனால அவங்களுக்கு செட் செல் தனியா போக விருப்பமே இல்ல. ஆனா நீங்க அவங்கள கூட்டிட்டு போறேன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பசங்களை அந்த டேங்கர்ல வச்சு நீங்க கூட்டு போகணும்னு சொல்றான் லூஃபி. சரி பசங்களை வாங்க நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. பார்த்தா லூஃபி அந்த கப்பலை தாராவாத்து கொடுத்துட்டான். நீங்களே என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தனா வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சடனா எல்லாரும் கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டே, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. லூஃபி குரும் டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. டே முகிவரா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். டே, இந்த டேங்கர் எங்க கூடடா, உங்களுக்கு எல்லாம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காம. அந்த பக்கம் ஈவில் உள்ளவங்களும் இந்த பக்கம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்காம. இப்ப தானடா பார்ட்டியை கொண்டாடுனீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். இனிமேல் அவங்க கூட எல்லாம் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க அவனுங்க. ஆனா நீங்க தந்த சாப்பாடுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு தலலாம் குனிறானுங்க. ஆனா நீங்க பைரட்ஸ், நாங்க நேவிஸ்ன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. மாத்தி மாத்தி பேசுறானுங்க. தேடா இங்க இருந்து முதல்ல நீங்க கிளம்புங்கன்னு சொல்றான். சடனா பார்த்தா மெரேன்குள்ள எதையோ ஒண்ணுத்திக்கு வச்சிருக்கானுங்க. பிக்சிஸ், நாமி, ரோபோட், நீங்களே எங்கடா போறீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பைரட்ஸ் இந்த மக்களை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி5 சோல்ஜர்ஸோ பேரியர் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஏடா கோமாளின்னு சொல்லிட்டு முழிக்கிறான் ஒரு பக்கம் பிராங்கி. நல்லபடியா சேஃபா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாமி வழி அனுப்பிச்சு வைக்கிறா. நாங்கெல்லாம் ஒரு சாம்பியன்ஸ், நாங்க நல்லதுக்கு போராடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறானுங்க. பைரட்ஸ் எல்லாம் மோசமானவனுங்க, அவங்களெல்லாம் விட்டு வைக்க மாட்டோம், இந்த பசங்களை அங்க காப்பாத்தி தீரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. பசங்களும் பாஞ்சு டாட்டா காட்ட வராங்க. ஆனா யாருமே பார்க்க விட மாட்டேங்கானுங்க. அவனுங்க என்னதான் நம்ம ஹெல்ப் பண்ணதுக்காண்டி இவங்க இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். டசிக்கு ஆல்ரெடி என்கிட்ட சொன்னா வேகா பங்கிட்ட இவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. ஒன்னு ரோபின் வரா. டே பிராங்கி, ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நம்மளோட மினிமேரி நம்ம எடுத்துட்டு ஐஸ்லாண்டுக்கு நம்ம கொண்டு வந்தோம், அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீ 5வது ஆளு ரோபின் இந்த இதை பத்தி கேள்வி கேட்கறது. நீ முதல் ஆளு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுல நேவியே கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நாங்கெல்லாம் உண்மைக்காண்டி போராடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா கத்துறானுங்க. அவனுங்க பார்த்தா நம்ம சாஞ்சிதான் ஏகப்பட்ட ஜி5 சோல்ஜர்ஸே காப்பாத்தி கூட்டு வந்திருப்பான். அவன் சடனா கண்ணத்துக்கு மேல சுட்டு தள்ளுறானுங்க. பைரட்ஸ்க்கு எல்லாம் குட் பை சொல்லக்கூடாது, அது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பைரட்ஸ் என்னைக்குமே கெட்டவங்க, நேவிங்க தான் நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஜி5 சோல்ஜர்ஸ் சடனா பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க இவனுக்கு என்ன இருந்தாலும் இவனுக்கு மோசமானவன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறானுங்க. பைரட்ஸ்னாலே கெட்டவங்கன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. பசங்கள்லாம் அப்படி பயந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தானடா நம்மளுக்கு ஹெல்ப்பே பண்ணாங்க, என்ன அவங்களுக்கு கூட நம்ம டாட்டா காமிச்சு வழி அனுப்பிக்க முடியாதான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா
நம்ம லூஃபியை ஸ்ட்ரைட்டா பாத்துக்கிட்டே இருக்கான். நாமி அப்படி சிக்கனத்துக்கு கொடுக்குறா. மோக்க பழசை யோசிச்சு பாக்குறா. அவங்க இல்லனா நம்மளால இங்க ஹெல்ப் பண்ணி நம்ம இங்க தப்பிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு பாக்குறாங்க. சோப்பர் அழுதது, ஒண்ணு ஒண்ணா ஹெல்ப் பண்ணது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. பைரட்லாம் மோசம் சொல்லிட்டு ஜி5 சோல்ஜர்ஸ் எல்லாம் கத்துறாங்க. ஆனா என்னன்னு பார்த்தா அந்த பசங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நேவி தான் கிரேட்டஸ்ட்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. எங்களை ஒரு நன்றி கூட சொல்ல விட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த நேவின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க அந்த பசங்க எல்லாம். நேவி தான் நல்லவங்க, அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சடனா டசிக்கு டென்ஷன் ஆயிட்டா. வாயை மூடுங்கடா, என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாவா. உங்களை பார்த்தால எனக்கு வெக்கமா இருக்குடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா டசிக்கின்னு சொல்றாங்க அவங்க. ஆனா எங்களை மன்னிச்சிருக்க டசிக்கி, நாங்க என்னதான் அவங்கள ஆப்போசிட்டா போராடினாலும் எங்களால போராட முடியல, அவங்கள எங்களால வெறுக்க முடியலன்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க என்னதான் பைரட்ஸா இருந்தாலும் எங்களை அவங்கள வெறுக்க முடியலன்னு சொல்லிட்டு லூஃபி குருவை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்களுக்கே அவங்கள பார்த்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டே இவனுக்கு நல்ல சோல்ஜரா இருக்கானுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியை சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் டேங்கர் மேல ஏறிட்டு அங்க இருந்து டசிக்கு அந்த பசங்களை அங்க இருந்து கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கா. பைரட்ஸ் உங்கள மாதிரி நல்லவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு பசங்க எல்லாம் கிளம்புறாங்க. மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஒன்னு உசப் கத்துற உங்க அப்பா அம்மாக்கு நீங்க நல்ல பசங்களா இருங்கன்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். நல்ல ஹெல்த்தியா இருங்கன்னு சொல்லிட்டு பைரட்ஸ் எல்லாம் வழி அனுப்பி வைக்கிறானுங்க. ஆனா மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த கப்பல்ல ஏறியும் போகல, அவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. சரி வாங்கடா, வெதர் கண்டிஷனா நல்லா இருக்கு, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போறாங்க. இவன் இது கூட நம்ம கூட நடந்து வரான்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ட்ரஃபலகர்ல வாரான். உன்ட சொல்ல விஷயத்த மறந்துட்டேன் பத்தியா, இவங்க நாங்கெல்லாம் நம்ம அலையன்ஸை போட்டுட்டோம், இப்போ இனிமேல் நம்ம கூட்டத்துல ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. முகிவரா, இப்போ நம்ம ஃப்ரெண்டா இருக்கோம், ஆனா அடுத்த வாட்டி பார்க்கும்போது நம்ம ஒரு எதிரிடா, அதனால தயாருன்னு சொல்லிட்டு ஜி5 சோல்ஜர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஓகேடா, நல்லபடியா நாங்க பார்த்து போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. லாவும் சந்தோஷமா சிரிக்கிறான். நடந்து போயிட்டு கப்பல்ல ஏறுறாங்க. கின்னிமோனு மோமோஸ்க்கெல்லாம் செதறுதானுங்க. லூஃபி இப்ப நம்ம எங்க போகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு லூஃபி பழசை யோசிச்சு பாக்குறான். அந்த பங்கு கசட்ல முதல்ல என்னெல்லாம் நடந்துச்சு, அதுக்குள்ள வந்ததுல ஒன்னு ஒன்னா யோசிச்சு பாக்குறான். எல்லாருமே பங்கு கசடை பத்தி தான் யோசிச்சு பாக்குறாங்க. உசப் சோப்பர் வந்தது, சாஞ்சி வந்தது, எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறானுங்க அவனுங்க. இந்த பங்கு கசாட்ல நடக்க கூடாதுன்னு நடந்திருக்கும், ஆனா எல்லாமே சூப்பரா இருந்திருக்கும். அவனுக்கு நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடந்து, அங்க நினைச்சு பார்க்காத எல்லாமே நடந்திருக்கும். சீசர்னு ஒருத்தனை அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க. அந்த இடத்துல எதிர்ச்சியா வந்தனால அந்த பசங்களையும் காப்பாத்தி இருந்திருப்பாங்க அவங்க. டொஃப்ளமிங்க கூட நீ சண்டை போட்டுருக்கான்னு சொல்லிட்டு சீசர் எல்லாம் பேசியிருப்பான். ஆமாடா, எவனா இருந்தாலும் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டுட்டு சீசரையும் கடத்தி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. லூஃபி மாச காமிச்சிருந்திருப்பான். இதுல ஒரு பக்கம் ட்ரஃபலகர்லா குரூப் எங்க இருக்கானுங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. கப்பலும் அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கு, ஆனா எங்க போறானுங்கன்னு தெரியல. அடுத்த பயணத்தை நோக்கி செட் செல் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து மாசா கிளம்புறானுங்க. ஆனா இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா டொஃப்ளமிங்கமும் ஏர்ல பறந்து வரான். சேவ் போட்டுட்டு வந்துகிட்டு இருக்கான். அவனும் ஜெட் வேகத்துல வந்துகிட்டே இருக்கான். பார்த்தா ஆப்போசிட்ல ஏதோ ஒரு ஐலண்ட் மாதிரி தெரியுது. பார்த்தா ஒரு குட்டி கப்பல் இருக்கு. ட்ரஃபலகர்லா மாசா காமிச்சிட்டு போயிருந்திருக்கான். பேபி ஃபை தலையும் பஃபலோ தலையும் 2 துண்டா வெட்டி வச்சு போயிருக்கான். அந்த லா நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான் பாஸ் அப்படின்னு சொல்றானுங்க அவனுங்க. உங்களுக்கு எங்களால ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பேபி ஃபையும் பஃபலோவும் பேசுறாங்க. இந்த லவ் ஷர்ட் நம்ம டேங்கர்ல இருந்ததெல்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சார் சொல்றாங்க அவங்க. பார்த்தா அதுல பாம் வேற வச்சிருந்திருக்கானுங்க. பாஸ் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தோத்துட்டோம்னு சொல்றாங்க அவங்க. டே நீ ஆர்டர் தானே ஃபாலோ பண்ணிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான் டொஃப்ளமிங்கம். பாஸே இங்க வருவாரு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு போன்ல யாரோ பேசுறாங்க. அது ட்ரஃபலகர்லா. டே நீங்க இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ தேடுற சீசர் என் கையில தான்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஜோக்கர் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு சீசரோ கத்துறான். சரிடா, பேபி ஃபைவும் பஃபலோட உடம்பு எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். சரி அப்ப நெகோசியேஷன் பண்ணிக்கிடுவான், நான் உனக்கு சொல்றேன்னு சொல்றான் அவன். சரிடா, பொடிய மாதிரி பண்ணாம வளர்ந்தவ மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இப்ப என்னதான்டா நீ யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிசினஸ் பார்ட்னர் எனக்கு யாருன்னு தெரியும், 4 எம்பரர்ல ஒருத்தன் கைடோ அப்படிதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனை நீ கோவப்பட வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ யோசிப்பன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவா தெரியும்டா. அவனுக்கு மட்டும் இந்த ஸ்மைல் ப்ராடக்ட் கிடைக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால நீ நெகோசியேஷன் பண்ணி தான் தீரணும்னு சொல்றான். அதை பண்ணலனா உன்னை கொன்றுவான் தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிடா, இப்ப நீ சீசரை கடத்திட்டு போய் என்னதான் பண்ண போற, உன்னோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். 7 வாரில இருந்து நீ ரிசைன் பண்ணணும், அதை நீ தெளிவா கேட்டுக்கோன்னு சொல்றான் அவன். அப்படி பண்ணா நம்மளால ட்ரெஸ் ரோஸ் அளவில் இருக்கவே முடியாது சொல்றானுங்க அவனுங்க. எனக்கு தேவை இதுதான், வேற எதுவும் தேவை கிடையாது சொல்றான் அவன். திரும்பி நீ பைரட் வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நடந்துச்சுன்னா நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அட்மிரல்ஸ்லேயே உன்னை தேடி வருவாங்க. நாளைக்கு காலையில உன்னோட ரெசிகேஷன் எனக்கு பேப்பர்ல தெரியணும்னு சொல்லிட்டு இருக்கான் ட்ரஃபலகர்லா. நாளைக்கு மட்டும் பேப்பர்ல அதை பார்க்கலனா நெகோசியேஷன் எல்லாம் முடிஞ்சிரும், குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்புறான். டே லா பொருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் டொஃப்ளமிங்கம். பார்த்தா அவனுக்கு என்ன பண்ணனே ஒன்னும் புரியல. யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவனை கொன்னே தீரணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் டொஃப்ளமிங்கம். அதோட முடியுதா கிடைச்ச சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கம்பறாங்க. See you, bye.